ரீசெண்டா நம்ம ஐபோன் யூசர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா 1% 2% அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி ஹெல்த் கம்மியாவே காட்டுது. இதுக்கு என்ன காரணம், எதனால இப்படி காட்டுது அப்படின்றது தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது என்னோட ஐபோன் 13 மாடல். பர்ச்சேஸ் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. iOS வெர்ஷன் 18.3.2ல இருக்கு. 82% இதுல காட்டுது. பட் அதோட எக்ஸாக்ட் பேட்டரி ஹெல்த் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு விண்டோஸோ மேக்கோ தேவைப்படும். குரோம் போயிட்டு 3U டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெப்சைட் வரும். அதுல போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் 3U டூல்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்ப உங்க ஐபோனை கனெக்ட் பண்ணீங்கன்னா பெர்மிஷன் ஆக்சஸ் கேட்கும். கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் லோடிங் ஆகிட்டு உங்க ஐபோனோட எல்லா டீடைல்ஸும் ஷோ ஆகும். அதுல ரைட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா பேட்டரி லைஃப் டீடைல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஐபோன் பேட்டரியோட ஃபுல் டீடைல்ஸ் ஷோ ஆகும். அதுல நீங்க என்ன ஒரிஜினல் பேட்டரி லைஃப் இருக்கு அப்படின்றத எக்ஸாக்டா செக் பண்ணிக்கலாம். இதுல என்னோட பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் 82% காமிக்குது. ஈவன் நான் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட என்னோட பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் எக்ஸாக்டா 82% தான் காமிக்குது. இது யூசேஜை பொறுத்து மாறும். அதாவது உங்களோட பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் யூசேஜை பொறுத்து மாறும். இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட ஐபோனோட எக்ஸாக்ட் பேட்டரி ஹெல்த் பர்சன்டேஜ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டெக் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.